ஏய் மீனாட்சி, இன்னைக்கு இதே கிழிஞ்சு போன புடவை தான் கட்டிட்டு வந்திருக்கியா? உன்கிட்ட வேற ஒரு நல்ல புடவை கூட இல்லையா? இன்னைக்கு வீட்டுக்கு பெரிய பெரிய கெஸ்ட்ஸ் வராங்க, அவங்க முன்னாடி நீ இப்படியா நிக்க போற? இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வராத. அம்மா, உங்களை எப்படி அவமானப்படுத்துறாங்க? இனிமேல் இங்க வேலை செய்யாதீங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ரோஷப்பட்டா நம்ம எப்படி வாழ்வோம் பாலா? நீ படிச்சு முடி, நம்ம வாழ்க்கையே மாறிடும். சார், உங்க பர்ஸ் கீழே விழுந்துருச்சு. இவ்ளோ காசு இருந்தும் நீ ஏன்னு கொடுத்த? சார், அது என்னோடது இல்லையே. கஷ்டத்துல இருந்தாலும் பணத்தை எடுக்காம கொடுதியே. உங்க அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்காங்கப்பா. இதை வச்சுக்கோப்பா. வேண்டாம் சார். என் மனசுக்காக வைத்துக்கோப்பா. ஏய், இங்க ட்ரெஸ் வாங்க வந்தியா? முதல்ல வெளியே போ. நான் ட்ரெஸ் வாங்க தான் வந்தேனே. உன்னால இங்க ஒரு டவல் கூட வாங்க முடியாது. மேடம், இவங்க மாதிரி ட்ரெஸ்ல வந்து ஷாப்பிங் பண்ண போறாராம். ட்ரெஸ்ஸை பார்த்து யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவர் வாங்க வந்திருக்கார், விடுங்க. வா தம்பி, என்ன ட்ரெஸ் வேணும்? எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல சேலை வேணும்க்கா. அவங்க கட்டினா ரொம்ப அழகா இருக்கணும். இது நல்லா இருக்கும் தம்பி, இது பாருங்க. ரொம்ப நன்றிக்கா. என் மோதிரம் காணலையே. இவன் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கே. நானா? என்கிட்ட காசு இருக்கு சார். நான் மோதிரத்தை எடுக்கவே இல்ல. ஒரு நிமிஷம், இதோ பாருங்க, மோதிரம் இங்கேதானே கிடந்தது. ஐயோ தம்பி, உன்னை தப்பா நினைச்சிட்டோம். தோற்றத்தையும் உடையும் பார்த்து யாரையும் சந்தேகப்படாதீங்க. நல்ல மனசோடையில தெரியாது. தம்பி, மனசு கஷ்டப்படாதே, நீ நேர்மையானவன். தம்பி, எங்களை மன்னிச்சிடு. உன்னை தப்பா நினைச்சிட்டோம். சாரி தம்பி, உன்னை நம்பாம போயிட்டோம். மன்னிச்சிடு தம்பி, உன்னை தப்பா மதிப்பிட்டேன். தம்பி, நீ கவலைப்படாத, நீ செய்தது சரிதான். நீ கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நல்ல கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.